இன்னொன்னு எனக்கு இதுக்கப்புறம் குடும்பமே இருக்க போறது இல்லைன்ற ஒரு முடிவுல இருந்தேன். அப்போ நான் நீங்க உங்கள்கிட்டயே சொல்லிட்டு. ஸோ அது இப்போ வந்து மறுபடியும் இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நமக்குன்னு ஒரு குடும்பம் வேணும், நம்ம அம்மாவுக்கு நம்ம பிள்ளையா இருக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறதுனால இப்போதான் அதோட எவ்வளோ காசை நான் வீணா செலவு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. இப்போ இந்த கேள்வி நிறைய பேர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, நானும் திரும்ப கேட்குறேன். இப்போ அங்கே வந்து கார் வாங்கிட்டாங்க, நீ இன்னும் கார் வாங்கலை, அங்கே வந்து வீடு கட்டிட்டாங்க, நீ இன்னும் வீடு கட்டல. ஆமா, அவங்க கேட்கறது உண்மைதான். இப்போ எங்க எடிட்டர் கூட கேட்டாரு, என்னன்னா நான் அவங்களை வெளியில இருந்து பார்த்துட்டு நீங்க நிறைய சம்பாதிப்பீங்கன்னு நினைச்சேன்னா அப்படின்னு சொல்லிட்டு எங்க எடிட்டர் கூட கேட்டிருக்காப்ல. ஏன்னா 400K 500K சப்ஸ்கிரைபர் இருக்கிற பர்சன் கூடயுமே அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவங்களாம் நல்லா செட்டில்டா இருக்கும்போது நீங்க ஏன்னா இன்னும் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே எனக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. அது விஷயம் என்னன்னா, எனக்கு அதான் இப்போ நீங்க ஒருத்தங்க ப்ரொமோஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒருத்தங்க 20,000 ரூபாய் கேட்குறாங்கன்னா நான் ஓகே சொல்லிடுவேன். ஒரு ரீசெண்டா ஒரு பெரிய மூவி, அது ஒரு பெரிய மூவி, அது என்ன மூவி நீங்க கெஸ் பண்ணிக்கோங்களேன். அந்த மூவிக்கு ப்ரொமோஷன் கேட்டாங்க, எனக்கு 20,000 ரூபாய்க்கு கேட்டாங்க. நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். எனக்கு 20,000 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு ஒரு 250 வச்சிருக்கிறாரு அவர் ஃபாலோவர்ஸ். அந்த பர்சனுக்கு 60,000 ரூபாய்க்கு லாக் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்னை திட்டினார், நீ போகாத 1 மில்லியன் வச்சுக்கிட்டு நீ இந்த ப்ரொமோஷனுக்கு இவ்வளோ வாங்கிட்டு போகக்கூடாது அப்படின்னாரு. நான் அப்புறம் அவங்கள்ட்ட கால் பண்ணி அந்த ஏஜென்ட்டை கேட்கும்போது தான் தெரியுது, அவங்க நடுவில் இருந்து அடிக்கிறாங்க பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு.